ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற ராபர்ட் ஃபயாஸ் ஜெயக்குமார் ஆகியோர் தாங்கள் 21 ஆண்டுகளாக சிறையில் இருப்பதாகவும் தங்களை விடுதலை செய்ய உத்தரவிட வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த நீதிபதிகள் மத்திய மாநில அரசுகளின் உள்துறை செயலாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரகாஷ் தொலைபேசி வாயிலாக தெரிவித்த விவரங்களை தற்போது கேட்கலாம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கடந்த 21 ஆண்டுகளாக சிறையில் இருந்து வரும் ராபர்ட் ஃபயாஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தங்களை விடுவிக்க கோரி நல்லிணக்க குழுவுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து ஒரு மனு தாக்கல் செய்திருந்தனர். கடந்த 2012ஆம் ஆண்டு தாக்கல் செய்த இந்த மனுவில் ராபர்ட் ஃபயாஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் தாங்கள் 21 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருந்து வருவதாகவும் ஆயுள் தண்டனை காலத்தை மீறியும் தாங்கள் சிறையில் இருப்பதை குறிப்பிட்டு இந்த நல்லிணக்க குழுவிற்கு தாங்கள் ஒரு பரிந்துரை கடிதம் அனுப்பியும் அந்த நல்லிணக்க குழு எந்தவித நடவடிக்கையும் ஏற்காமல் இதுவரை இருந்து வருவதாக குறிப்பிட்டிருந்தனர். கடந்த ஓராண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வந்த இந்த மனு மீதான விசாரணை தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் ராஜேஸ்வரன் மற்றும் PN பிரகாஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு, உள்துறை செயலாளர் மற்றும் மாநில அரசு ஆகியவை இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் பிறப்பித்துள்ளனர். அடுத்த மாதம் டிசம்பர் 10ஆம் தேதி அன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரவிருக்கிறது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் அந்த தண்டனை காலம் முடிவடைந்த பிறகும் ஏன் விடுதலை செய்யவில்லை என்பது போன்ற கேள்விகளை எழுப்பியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய மாநில அரசுகள் இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு இந்த வழக்கில் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளனர்.